கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிப்படுகிறவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த அந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாங்களை காத்து புதிய நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி பாடல்களை ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழகாய் நிற்கும் யார் அவர்கள் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் அவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றாளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றாளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பாணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், காடுமேடு நடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றாளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றாளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20:28. இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜீசஸ் இஸ் த ransom for many. ஜீசஸ் இஸ் த ransom for many. அநேகருக்காக தம் ஜீவனை கொடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசாண்டவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு பதிவை இங்கே சொல்றார். அவருடைய ஊழியத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, த மிஷன் அஜெண்டா என்ன? இந்த மிஷன் அஜெண்டா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருடைய பார்வையை தெரியப்படுத்தவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவுமே கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். இதுதான் பழைய ஏற்பாட்டு புத்தகமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல அது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது இயேசுவில் நிறைவேறியது என்று நாசரேத் ஊர்ல சொன்னார். அதை தொடர்ந்து அவருடைய ஊழியத்துல மிக முக்கியமானது, இதை நம்ம மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஜீசஸ் shares a profound statement about his mission. அவருடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். என்னன்னா, ஹைலைட்டிங் the purpose of his life, death and resurrection. இயேசாண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம், அவர் வாழ்வதற்காக வரல, அவர் பதவியை அனுபவிப்பதற்காக வரல, சொத்து சுகத்தை எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு வரல. அவர் வந்ததே சாவறதுக்காக. அவர் வந்ததே சிலுவை சாவை ஏற்பதற்காக. சிலுவை சாவு அவ்வளவு கொடியது. ஆனாலும் அந்த கொடிய சிலுவை சாவை ஆண்டவர் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை அருள வேண்டும் என்ற மிகப்பெரிய உன்னத நோக்கத்தோடு வந்தார். அதை இந்த தருணத்தில் சொல்லுகிறார். ஏன்னா ஏசாமி கிட்ட எங்க சீடர்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு பதவி கொடுங்க, உம்முடைய 2வது வருகையில எங்களை நியாயத்தீர்ப்புல எங்களுக்கு ஒரு பதவியை கொடுங்க என்று யாக்கோபு யோவான் கேட்கும்போது அங்கே கூட இருக்கிற சீடர்கள் எல்லாம் கோபப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். பாருங்க, இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்காதாக. உங்களுக்குள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் தொண்டராய் இருக்கட்டும், உங்களுக்குள் முதன்மையானவராய் இருக்க விரும்புகிறவர் பணியாளராய் இருக்க வேண்டும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இயேசுவை இன்றைக்கு உண்மையாகவே பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நம்ம எல்லாருமே தலைவராய் அல்லது பொறுப்பில் இருக்க வேண்டும், நம்ம எல்லாரும் தேடி வர வேண்டும் நினைக்க ரொம்ப நல்லதுதான், தவறே இல்லை. ஆனால் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு போதிக்கிறபடி நாம் எல்லாரும் இங்க பணியாளராய் இருக்க வேண்டும். யாரெல்லாம் தலைவராய் இருக்க விரும்புகிறாரோ அவங்க எல்லாம் பணியாளராய் இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அப்ப இயேசு தாம் வந்த நோக்கத்தை இங்கே அவர் சொல்றார். என்னன்னு சொல்றார் பாருங்க, நான் இங்கே பணியாற்றவே வந்திருக்கிறேன் இல்லையா? மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே வந்திருக்கிறார். தொண்டு ஏற்பதற்கு, அதாவது பணியை ஏற்பதற்கு அல்ல. அதாவது ராஜா போல உட்காந்துட்டு அங்க வா அங்க வா, இங்க போ அங்க போ, இதை செய் அதை செய் அப்படின்னு இல்லை. என்ன எல்லாரும் வேலை வாங்கணும், அப்படிதான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? The purpose of Jesus coming is Jesus came to be served, not to be served இல்லையா? But to serve, not to be served
but to serve. இது நம்முடைய ஆமோர் சபை சங்கத்தினுடைய முத்திரையில் அது இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, the nature of the service. இயேசு ஆண்டவருடைய பணி எப்படி இருக்கிறது பாருங்க. அவர் என்ன பண்றாரு, அவருடைய பணி என்ன? ஒரு ஊழியத்தை செய்யற 3 வருஷம், கடைசியா அவர் ஜீவனை நமக்காக கொடுக்கிறார். இதுதான் ransom for many. அதாவது ransom theory என்ற இறையல் ஒன்று இருக்கிறது. பிறருக்காக தம் ஜீவனை கொடுப்பார். அதாவது ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு, அந்த கொலைக்கான தண்டனையை அவர் தான் பெறணும், ஆனா அவரை ஏற்றுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் பெறுகிறார். அதுதான் ransom. பிறருக்காக மரிக்கின்ற, பிறருக்காக தண்டனையை ஏற்கின்ற அந்த ஒரு காரியம். ஆகவே அதுதான் இயேசு கிறிஸ்து ransom என்ற அந்த காரியத்தை அவர் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். Jesus gave his life as ransom for many. Jesus gave his life as ransom for many என்று நம்ம எல்லாருக்கான உயிரை அவர் கொடுக்கிறார். இல்லையா? The implications of Jesus statement. இந்த ஸ்டேட்மெண்டால வருகிற என்னென்ன விளைவுகள் பார்த்தீங்கன்னா, Jesus life was given voluntarily. Jesus death was a substitutionary for sacrifice. எல்லாருக்காக அவர் தானாய் முன்வந்து மரித்தார். நமக்காக அவர் தானா மரித்தார். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்தார், சாக்ரிஃபைஸ் பண்ணார், பலியானார். இல்லையா? ஜீசஸ் ransom is for many, not just for a few. எல்லாருக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவை நம்ம எல்லாரும் ஒரு மாடலா எடுக்கணும். எப்படின்னா, we should follow Jesus as a example of servanthood. Recognize the depth of Jesus' love and sacrifice. Share the message of Jesus. இயேசுவின் செய்தியை நம்ம எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். Live in gratitude for Jesus' gift of salvation. எல்லாரோட அன்போடு ஐக்கியத்தோட நம்ம வாழ வேண்டும். அந்த சர்வன்ட் ஹார்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சர்வன்ட் ஹார்ட் நமக்கு வேணும். அதே போல எல்லாருக்காக மரித்த காரியங்கள் நமக்கு வேணும். மத்திய 26-28 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலருக்காய் சிந்தப்பட்டது. மார்க் 10:45 இதே வார்த்தை. யோவான் 13:1-7 நாம் வாசிக்கிற இயேசு ஆண்டவர் தாழ்மையாக தன் சீடருடைய கால்களை கழுவினார். ரோமர் 5:8 பார்க்கிறோம், கர்த்தர் தன்னுடைய அன்பை இயேசுவின் வழியாக நமக்கு காண்பை. எப்படின்னா, அவருடைய மரணத்தின் வழியாக. 1 தீமோத்தேயு 2:6 பார்க்கிறோம், இயேசு தம்முடைய ஜீவனை எல்லாருக்காக கொடுத்தார். இல்லையா? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு இயேசுவின் இந்த மிக முக்கியமான செய்தியை நம்முடைய வாழ்க்கையில பற்றி பிடித்து கொண்டு நாம் அவரை போல தலைவராய் வர வேண்டும் என்றால், இந்த உலகத்துல நாமும் பணியாளர்களாய் இருந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போட்டி நிறைந்த, பொறாமை நிறைந்த இந்த உலகத்திலே நீர் இந்த ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஆண்டவரே கிருபையாய் ஜீவனை கொடுத்தேன் என்பதை பார்க்கிறோம். அதுபோல நாங்களும் கூட ஆண்டவரை தலைவர்களாய் வாழ வேண்டும் என்றால், எப்படி ஆண்டவரே வாழ்க்கை அர்ப்பணித்து நல்ல பணியாளர்களாய் இருந்தால் நிச்சயமாக தலைவராய் வர முடியும் என்று ஆண்டவர் செய்தியை கேட்டிருக்கிறோம். அது போல நாங்கள் வாழ அர்ப்பணிக்க கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக, இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை காணுகின்றவர்களையும், பலவீனமாய் சுகனுமா இருக்கின்ற எல்லா மக்களையும் கர்த்தர் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இப்படி இந்திய தேசத்திற்காகவும் ஆண்டவரே உலக நாடுகளுக்காகவும் அமைதிக்காய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுக பலட்சியமனை தந்து வழிநடத்தும் நாளில் ஆண்டவரே பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்ற எல்லா மக்களுக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியை நம்முடைய இருப்பதாக. ஆமென்.